அனைவருக்கும் என் மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை பொங்குதல், பொங்கி வழிதல், அதாவது பால் பொங்கி வழிவதைப் போல நம்மளுடைய வாழ்வும் வளமும் பொங்கி வழிய வேண்டும் என்பதே இந்த பொங்கல் பண்டிகையின் நோக்கம். இந்த பொங்கல் பண்டிகை அது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, நம்மளுடைய வாழ்வின் ஒரு பகுதியினே சொல்லலாம். நம்மளுடைய கலாச்சாரத்தின் ஒரு அங்கம் இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையை விவசாயிகள் எல்லாம் நிலம், தனக்கு உதவிய மாடு, சூரிய பகவான் போன்றவற்றிற்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பொங்கல் பண்டிகை அன்று கிடைக்க பார்த்து பானை வைத்து அந்த பானையில் இஞ்சி மஞ்சள் துண்டுகளை எல்லாம் கெட்டி பொட்டிட்டு பொங்கல் வைத்து அன்று ஆடிப்பட்டம் தேடி விதைத்த அந்த நெல்லை அறுவடை செய்து அந்த அரிசியை கொண்டு சர்க்கரை பொங்கலும் சேர்த்து பொங்கலும் வைத்து அந்த சூரிய பகவானை வணங்கி எல்லோரும் நம் முன்னோர்கள் வணங்கி மகிழ்ந்தார்கள். நாமும் அதே போல் வணங்கி மகிழ வேண்டும், சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதே இந்த பொங்கல் பண்டிகையில் ஒரு கொள்கையாகவே இருக்கிறது. நாமும் அதை பின்பற்ற வேண்டும்.